மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சியை பார்க்கலாம். மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் எப்பொழுது தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்தாலும் சரி, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுதும் இதை அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே, காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினாலே இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக, நிர்வாக திறனற்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே, காவல்துறை செயலிழந்து இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, எனக்கு இன்றைக்கு கிடைச்ச தகவல், திருச்சியில் ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவருடைய மகன் மருத்துவராக இருக்கிறார். அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மருத்துவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது செய்தி வந்திருக்குது. எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம்! பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கும் விட்டு வைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு என்பது இதையெல்லாம் சான்று. அதோடு பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல், பத்திரிகையிலே, ஊடகத்திலேயும் வலைதளங்களில் வந்த செய்திகள், ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை. அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது, அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் அவள் குறிப்பிட்டது, அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மன வேதனையான கடு சொற்கள். அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகின்றார். மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும், மனசாட்சியோடு பார்க்க வேண்டும். இந்த மண்ணிலே அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். இந்த நபர் அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கார், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் அந்த சுவற்றிலும் இந்த சமையல் அறையினுடைய பூட்டில் சமூக விரோதிகள் மனித மலத்தை பூசியிருக்கின்றார்கள். எவ்வளவு கொடுமையான விஷயம்! இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. ஏற்கனவே வேங்கவேல் சம்பவம், இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை இந்த அரசாங்கத்தால். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது கண்டிக்கத்தக்கது. அதோடு மதுரை ஆமின் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக அங்கு இருக்கின்ற ஊழியர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். உண்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் அந்த வீடியோவில் வெளியிடப்பட்ட செய்தியை, அந்த முறைகேடுகளை ஆராய்ந்து
அதில் யார் தவறு செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம். அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். அந்த நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற குறைகளை, முறைகேடுகளை வீடியோ மூலமாக வெளியிட்டது அந்த ஊழியர். அவரை இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டது. இது கண்டனத்துக்குரியது. இப்படி எல்லா துறைகளிலுமே முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு ஒட்டப்பிடாரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியிலிருந்து 2 படகில் இன்றைக்கு மீன் பிடிக்க சென்ற அந்த மீனவர்கள் சுமார் 22 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 12 பேர்களுக்கு தலா 42 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள். இந்த அபராதத்தை கட்ட தேவையில்லை, 6 மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதோடு எஞ்சிய 10 மீனவர்களும் வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில், இலங்கை நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது. ஆகவே மத்திய மாநில அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி இன்றைக்கு இலங்கை அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த இலங்கையில் இருக்கிற நீதிமன்றம் இந்த அபராதத்தை கட்ட தவறினால் சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். உடனடியாக அந்த மீனவர்களை இந்த அரசு, மத்திய மாநில அரசு அவளை விடுவிப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். படகை பறிமுதல் செய்திருக்கிறார்கள், அந்த படகையும் சம்பந்தப்பட்டவருக்கு வழங்கப்பட வேண்டும். அதே போல் இன்றைக்கு மக்களை பாதுகாப்பது காவலர்கள். இன்றைக்கு பயிர்களை வேலி பாதுகாப்பதைப் போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரிகள். அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அண்மையிலே அருப்புக்கோட்டையிலே ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பாக வந்த அந்த அதிகாரி ஒருவர், பெண் அதிகாரி, ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்க, அந்த அதிகாரிகளுடைய தலைமுடியை பிடித்து இழுத்தது எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதே குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் பயமில்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுகிறார்கள். ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்கள் எப்படி நடமாட முடியும் என்பதை, இந்த நாட்டில் நடமாட முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைய ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழிலதிபர்களை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ளதாக பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் அரசு செய்து வந்திருக்கின்றன. ஏற்கனவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார். என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. ஜப்பான், சிங்கப்பூர் சென்றார், பிறகு ஸ்பெயின் சென்றார், இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கின்றார். எவ்வளவு எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார், எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இதுவரை வெள்ளை அறிக்கை விடலை. கூட பத்திரிகை நிருபர்கள் கேட்கின்றார்கள், எதிர்க்கட்சிகளெல்லாம் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள், இதுக்கு என்ன பதில் என்று சொல்லிக்கிட்டு கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் சொல்கிறார், வெள்ளை அறிக்கையில் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். வெள்ளை அறிக்கை எங்களுக்காக விட வேண்டாம், மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிடுறார். அப்பொழுதுதான் இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுகிறது என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கட்சி என்ற முறையில் கேட்கின்றோம். அதோடு இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தொழில் நிறுவனத்தில் தான் இப்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனனுடைய பெயர் நோக்கியா, பேபால், ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசிப், இன்ஃபினிக்ஸ், அப்ளைடு மெட்டீரியல்ஸ், நைக், ஆப்டம். இதெல்லாம் ஏற்கனவே பல தொழில்கள் தமிழகத்திலே
தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் தான் மீண்டும் இந்த தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்காக இவர் ஒப்பந்தம் போட சொல்கிறார். இது இங்கேயே ஒப்பந்தம் போடலாம். இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை இயங்கிட்டு வருது. இதுக்கு போய் வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட ஏற்கனவே எதிர்க்கட்சியாக நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது இப்பொழுது இருக்கின்ற தொழில்துறை மந்திரி திரு ராஜா அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையிலே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அப்பொழுது அவர் ட்விட்டரில் வெளியிட்டார். அது இப்போ அவர் சரியாக பொருந்தும். அது எங்கே இப்போ கூட எல்லாத்துக்கும் அந்த பக்கத்து போய் கூட அந்த டிவியில் பின்னாண்டு இருந்து கொடுங்க. அப்போ நீங்களே பாருங்கள் என்ன விட்டுருக்காருன்னு. அது செய்தி இப்படி தான் வெளியிட்டிருக்காரு. ஊடகத்தில் பாருங்கள். இப்போ செய்தி வெளியிட்டு தான் அவருக்கு சரியாக பொருந்தும். அன்றைய தினம் அவர் வெளியிட்ட செய்தி இன்றைய தினம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அவருடைய கருத்து நல்லா தெரியும். என்ன இப்படியெல்லாம் வெளியிட்டிருக்காரு பாருங்க. ஆக இன்றைக்கு அவர் வெளியிட்ட அந்த கருத்து அவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிடுகிறேன். ஏற்கனவே குறிப்பிட்டேன். அவர் அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக வெளியிடுவார். சைக்கிளில் ஓட்டிகிட்டு போவார் ஈசிஆரில். அங்கே ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியிட்டார். இங்கே தான் அப்படி செய்கிறான்னா வெளிநாட்டில் போயும் பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறாரு. அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எடுக்கிறாரு. இதுக்காக நீ வெளிநாட்டுக்கு போனீங்க? இப்படிலாம் அரசாங்க பணத்தில் எப்படிலாம் வீணடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுக்காமல் வெளிநாட்டில் போய் பாட்டு பாடிட்டு சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவதும் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்காக இருக்குது. இன்ப சுற்றுலா போயிருக்காரு. தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல. இன்னொன்றும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது. வலைதளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி. இது அவர் தான் விளக்க வேணும். ஏன்னா பல இடத்துல நாங்கள் பார்க்குறோம். எனக்கு கூட கால் வலி இருந்தது. நான் பகிரங்கமாக சொன்னேன், கால் வலி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு. அப்படி எல்லா மனிதருக்கும் உடலில் வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும். அதை மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம். இங்கே இருக்கிற ஊடகங்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, எல்லாமே குடும்பம் இருக்குது. அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடலில் ஏற்படும். அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கலாம். அதே போல் இவர்களும் அதை உண்மையை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். இது உண்மையாக பொய்யா என்று அவர் தான் விளக்க வேண்டும். மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை. ஏன்னா அவர் கையெல்லாம் விரலாம் நடுகுதாக சொல்கிறாங்க. பரவலாக பேசப்படுது தான். இது ஒன்று நான் ஒன்றும் மறைச்சு சொல்லலை. எங்களுக்கு கிடைச்ச செய்தி. அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார். அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தகவல்கள். ஏன்னா இந்த தொழில் முதலீடு செய்கின்றவர்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கேயே பேசி இந்த தொழில் முதலீட்டை ஈர்த்துக்கலாம். இதுதான் நிலைமை. அதோடு இல்லை, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி, போக்குவரத்து நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்குது, துறைமுகம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கார் பந்தயம் நடத்துகிறாங்க. இது நாட்டுக்கு தேவைதானா? எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்றைக்கு கார் பந்தயத்தை நடத்துகிறாங்க. இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இருங்காட்டுக்கோட்டை சோழபுரத்தில் பிரமாதமான ஒரு மைதானம் அமைச்சிருக்குது. அங்கே கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு இங்கே சென்னை மத்திய பகுதியில் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதி, போக்குவரத்து நிறைந்த பகுதியில் இங்கே வந்து கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறீங்க? இதையெல்லாம் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது. மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அம்மா உணவகத்தில் தரமான உணவு கொடுக்க முடியல. இந்த பணத்தையெல்லாம் அந்த ஏழை மக்கள் வயிறார உணவு உண்ணுவதற்கு, தரமான உணவு கிடைப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். ரேஷன் கடையில்
முழுமையாக பொருள் கிடைக்கல. கடந்த 5-6 மாத காலமாக குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடைகளில் பொருள் வழங்கிட்டு இருந்தோம். அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழை மக்கள் நியாய விலை கடைக்கு சென்று பருப்போ அல்லது எண்ணெயோ வாங்குகின்ற நிலை இருந்தது. அதையெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு 5-6 மாத காலத்திலே முழுமையாக கிடைக்கல. இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது. 2 நாளைக்கு முந்தி கூட பேப்பரில் பார்க்குறீங்க, யாரெல்லாம் இன்றைக்கி பாமாயில் கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் போய் வாங்கிக்கலான்னு பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த பணத்தை ஏன் விரைவு செய்கின்றீர்கள்? நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை என்பதை கூட அறியாமல் இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இன்றைக்கு கஜானாவை காலி செய்து கொண்டிருக்கின்றதா நிலை. இன்னைக்கு காலையில் கூட சென்னையில் ஒரு குழந்தைங்க வந்து எடுத்திருக்காங்க, 2 குழந்தைங்க எடுக்கிறாங்க, உயிரோடு எடுக்கிறாங்க. அந்த திட்டம் முழுக்க செயல்படாமல் இருக்கின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அது உங்களுக்கு பாருங்க பயங்கரமாக இருக்குது. அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தமோ, மக்கள் எதெல்லாம் நன்மை கிடைச்சி கொடுத்தாங்களோ அந்த நன்மையெல்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாண்பு அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது பெண் குழந்தை என்று சொன்னால் பல்வேறு மாவட்டங்களில் குழந்தை பிறந்த உடனே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு விடுகிறார்கள் என்ற செய்தி கேட்ட பிறகுதான் தாயுள்ளம் கொண்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை அம்மாவை சார். அதன் வழியில் அம்மாவுடைய அரசு நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் முழுமையாக செயல்படுத்த தவறியது உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது. அப்பாசன் திருநெல்வேலி திட்டமாக இருக்கும். பல ரொம்ப வருஷமாக நீங்கள் ஆரம்பிச்சு உங்கள் காலத்தில் உள்ள திட்டம் இதுவரைக்கும் முடியல. திருநெல்வேலிக்கு ஏவாவேல் வந்திருக்கும் போது 2 நாளைக்கு மட்டும் காட்டிருந்தோம். நீங்கள் வந்து நில கையகப்படுத்தாமலே கடந்த ஆட்சி காலத்தில் டெண்டர் விட்டதுனால தான் இது போன்ற நிலை ஏற்படுது. இப்போ கூட கடந்த ஆட்சி அவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு தான் நிதி நிறைய ஒதுக்குறோம். அவங்களோட நிர்வாக சீர்கேடு காரணமாகத்தான் நாங்கள் இது இப்போ ஆட்சி பொறுப்பேற்று எவ்வளோ நாள் ஆகுது? இந்த ஆட்சி முடிகிறதுக்குன்னு ஒரு 19 மாதம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 40 மாத காலம் ஆயிடுச்சு. 40 மாத காலம் தூங்கிட்டு இருந்தாங்களா? 40 மாத காலத்தில் அங்கங்கே சிறு சிறு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யணும்ல. அதனுடைய ஆட்சிக்கு அழகு. இவர்களால் செய்ய முடியாது. அதிமுக ஆட்சியில் முறையாகத்தான் செயல்பட்டுருக்குது. 2 பாலங்கள் கட்ட வேண்டும். அதை இவர்கள் தகுந்த முறையிலே சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு ஒப்படைக்கவில்லை. அதுதான் நில எடுப்பு கிடையாது. அதோட மத்திய நிதி அமைச்சர், மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சர் அண்மையில் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். மாநிலத்தில் ஆங்காங்கே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கின்ற பணி நடைபெறுவதற்கு நிலம் கையகப்படுத்த கொடுக்கவில்லை அண்மையில் சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பவானி டு மேட்டூர், மேட்டூர் டு தொப்பூர் இதை தேசிய நெடுஞ்சாலையை நாங்கள் அறிவித்து அதற்குண்டான பணத்தொகைகளை ஒதுக்குனாங்க மத்திய அரசாங்கம் 4 வழிச்சாலையாக. அப்போ 90% நிலம் கையகப்படுத்தி விட்டோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 10% நிலம் தான் எடுக்க வேணும். உடனே என்னட்டாங்க, நிலம் எடுக்கலின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டு 2 பக்கம் வைடிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது என்ன, தேசிய நெடுஞ்சாலை நகாய் அந்த திட்டத்தை எடுக்க இருந்தது. மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை மாற்றிட்டாங்க. மாநில தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கும், மாநில அரசாங்கம் அதை பராமரிக்கும். அந்த மாற்றி இவர்கள் வந்து மாநில அரசாங்கமே செய்யுது. ஏன்னா தேசிய மத்திய தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தால், நகாயாக இருந்தால் அவர்களும் டெண்டர் வைப்பாங்க, இவர்களுக்கு வருமானம் வராது. இதே மாநிலத்தினுடைய தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தால் வருமானம் வரும். அதை குறிக்கோளாக கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இன்றைக்கு பவானி, மேட்டூர் தொப்பூர் நில எடுப்பு பணியை 10% எடுத்து கொடுத்தது தான் 4 வழிச்சாலை அமைச்சிருக்கு. அதையும் கைவிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கி நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை இருக்குது. இந்த நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை புத்தகத்தில் பாருங்கள், அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது சுமார் 8 சாலைகள், 8க்கும் மேற்பட்ட சாலை நினைக்கிறேன், எனக்கு முழுமையாக எனக்கு கவனம் இல்லை, அந்த கொள்கை குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்படும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததை அதை அப்படியே போட்டுக்கிட்டு இருக்காங்க வருஷம். இப்போ 4 சட்டமன்ற தேர்தலையும் இப்படி அறிவிச்சிட்டாங்க. இன்னும் அதுக்கு நிலம் எடுத்து கொடுக்கல, மத்திய அரசுக்கு அந்த சாலையில் ஒப்படைக்கலை. அவ்வளோ சாலையில் எடுத்து கொடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு சத்தி டு பவானி இதெல்லாம் எடுத்து கொடுக்கல. இதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்து கொடுத்தா தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறோம். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இன்றைக்கி வந்து தமிழகம் ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தியிருக்கலாம். இதெல்லாம் கிடையாது. இது நாங்கள் சொல்ல, மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சரே குறிப்பிட்ட செய்தி. மாநிலத்திற்கின்ற அரசாங்கம் நில எடுப்பு பணியை முறையாக செய்து கொடுத்திருந்தால் நாங்கள் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து சாலை அமைத்து போன்று அவர் சொன்ன கருத்து தான் சொல்கிறோம்.
தமிழகத்தில் அதாவது 98 படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 3வது வகுப்பு படிக்கக்கூடிய பாடப்புத்தகத்தை படிக்க முடியல, இரட்டை இலக்க எண்ணை வந்து அறிய முடியல. இந்த கல்வி வந்து தரம் தாழ்ந்து போயிட்டு இருந்து கவர்னர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு கருத்து. யார் சொல்கிறார்? கவர்னர் இதை மாநில அரசாங்கத்தை நீங்கள் கேட்கணும். எங்கள் அரசாங்கமாக இருக்குது. எங்களுடைய அரசாங்கம் தான் நாங்கள் சொல்ல முடியும். இன்றைக்கி மாநில அரசாங்கம் தான் மாநில அரசாங்கத்துடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் பள்ளி கல்வித்துறை இருக்குது. இன்றைக்கி அரசாங்க பள்ளியில் சொல்கிறாரா, தனியார் பள்ளி சொல்கிறாரா, அதெல்லாம் முழுமையாக வேணும்ல. இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு தரம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பள்ளியில் இடமே கிடைக்காது, பல்வேறு ரெக்கமெண்டேஷன் வருவாங்க. சில பள்ளியில் திறந்தே கிடக்கும். அப்படி எந்த பள்ளியில் குறிப்பிட்டு சொன்னால் தான் செய்ய முடியும். ஒட்டுமொத்தமாக எல்லா பள்ளியிலும் சொல்ல முடியாது. அது எல்லா பள்ளியிலும் சொல்லணும்னா நடக்காது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஆராய்ச்சியாளர் வந்திருக்கிறாங்க. யார் ராக்கெட் விடுறாங்கல்ல, அதை கூட அந்த ஆராய்ச்சியாளர் உங்கள் பகுதியில் தானே அதை நிறுவனம் பண்ணுறாங்க. அப்படி நம்முடைய அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. பல மருத்துவர் ஆகியிருக்காங்க, பல விஞ்ஞானி ஆகியிருக்காங்க, பல பொறியாளர் ஆகியிருக்காங்க. இல்லை ஒட்டுமொத்தமாக சொல்லுவது பொருந்தாது. எந்த பள்ளியில் இப்படிப்பட்ட கல்வி தரம் தாழ்ந்திருக்குன்னு குறிப்பிட்டு சொன்னால் அந்த பள்ளி இந்த அரசு சீர் செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய தமிழக அரசு நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம்ல வந்து பல கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்கிறதாகவும், தமிழக மாணவர்களை விட வெளிமாநிலத்தவர்கள் நிறைய பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதை அந்த கொஸ்டின் பேப்பரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டிஓசிஓ இவங்க எல்லாமே சென்டர் வச்சு நடத்துறதாகவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இதெல்லாம் உச்சநீதிமன்றம் வரையும் போய் விசாரணையில் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் இதில் வாதாட வேண்டிய விஷயம். ஏன்னா இதான் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குதே இல்லையா. ஆகவே அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவம் அதில் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதிமுகவோட இணக்கமாக செயல்பட வேண்டும்னு சொல்லி உங்களுடைய பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து இணக்கமாக செயல்பட விரும்புவேன்னு சொல்லி அவர் விரும்பி என்ன பண்ணுறது? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை விமர்சிப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மனசாட்சி உள்ள மனிதன் இவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தன்மானம் உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிகாரத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் அடிமையாக இருந்ததே கிடையாது. அது அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி. எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது, எங்களுக்கென்று தனி தத்துவம் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். எங்களுடைய தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுவது, அவர்களை விமர்சனம் செய்து பேசுவது, அம்மாவை முதலில் பேசினார்கள். உடனடியாக நாங்கள் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வெளிப்படுத்தினோம். இனிமேலாவது இப்படிப்பட்ட செயல் ஈடுபட மாட்டார்கள் எண்ணினோம். அதற்கு பிறகு அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வது? மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே எங்களை இழிவுபடுத்தி பேசுகின்றவர்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவே தான் நாங்கள் தனித்து நிற்கின்றோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தனித்து நின்றோம். வெற்றி தோல்வி என்பது வேறு, ஆனால் தன்மானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களை வளர்த்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் நீங்கள் இருக்கும்போது டாக்டர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அப்போ அவங்கள இடமாற்றம் செய்து பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி இப்போ பாமக சுப்பிரமணியன் பேசியிருக்காரு. இப்போ என்ன டாக்டருக்கு அவர் செஞ்சுட்டாரு? இப்போ போராட்டம் பண்ணுறது இல்லையா? போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாக்டர்லாம் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வேதனையான சமாச்சாரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது கொரோனா காலத்தில் மருத்துவர்களை சிறப்பாக நாங்கள் நடத்தின காரணத்தினால அவர்களுடைய உயிரை கூட துச்சமென மறித்து விலை மதிக்க முடியாத உயிர்களை கொரோனா காலத்தில் காப்பாற்றினாங்க. அதே எங்களுடைய காலத்தில் மருத்துவர்களை நாங்கள் மரியாதையாக வச்சுருந்தோம். இன்றைய காலத்தில் எதுவுமே கிடையாது. பல்வேறு மருத்துவமனைகள் மருந்துகளே கிடையாது. இன்று அவளை என்று சொன்னால் இன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற அந்த பல்நோக்கு மருத்துவமனையில் எப்படிப்பட்ட அவல நிலையெல்லாம் இருக்குதுன்றது நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். இன்றைக்கி ஒரு மோசமான நிலை. மருத்துவர்கள் போராடாமல் இருக்காங்களா? பல்வேறு கோரிக்கைகள் வைத்து போராடிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன தீர்வு கண்டாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 30,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டது மருத்துவத்துறையிலே. இன்றைக்கு காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கின்றன. உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்குது. இன்னும் டீன் போடல, பல்வேறு அதில் டீனை நியமிக்கலை, உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு என்ன திட்டத்தை கொண்டு நிறைவேற்றிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திட்டத்தை கொண்டு நிறைவேற்றலையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் அங்கங்கே திறப்போலாக கண்டுட்டு இருக்கிறாங்க. வேறு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லை, ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 40 மாத கால ஆட்சியில் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்.
சிந்தித்து பாரு, 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. இந்த 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு? என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்க? எதுவுமே கொண்டு வரலையே. அதிமுக ஆட்சி இருக்கும்போது தான் அதிகமான சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம், அதிகமாக மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், பாலிடெக்னிக் கல்லூரி. இன்னும் குறிப்பாக சொன்ன போனால் சேலத்தில் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நாங்கள் உருவாக்கணும். அதை கூட இன்னும் திறக்கலை. இப்போ முதலமைச்சர் கை வலிக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகி குணமாகி வந்து ரிப்பன் கட் பண்ணுங்க. 2 ஆண்டு காலமாக பூட்டி வச்சுருக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. அது திறக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? எப்போ பார்த்தாலும் எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லிட்டு இருக்கீங்களே, கட்டாத மருத்துவமனை பற்றி பேசுகிறீங்க. கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாக்காக 2 ஆண்டு காலம் காத்து கொண்டிருக்கின்றது. இது விவசாயிகளுடைய வேதனையை போக்கக்கூடிய பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. அப்படிப்பட்ட கால்நடை பூங்காவை திறக்காத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். முழுக்க முழுக்க மாநில நிதியில் கட்டப்பட்ட அந்த கட்டடம் இன்னும் திறக்கலை. கடந்த காலங்களை விட இப்போ வந்து இலங்கையில் நம்மளுடைய தமிழக மீனவர்களை அவங்க கைது செஞ்சுட்டு வராங்க. அபராதமும் அளவுக்கு அதிகமாக கடந்த ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு 3.5 கோடி 5 கோடின்னு போட்டு நம்ம மீனவர்களை பழி வாங்கின மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அது பற்றி கருத்து நான் ஏற்கனவே சொன்னேன். ஏற்கனவே அண்மையில் உங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்புறம் பகுதியிலிருந்து 2 படகுல மீன் பிடிக்க சென்றாங்க. அதில் 22 பேரை இன்றைக்கு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இன்றைக்கு இலங்கை கடற்படையை சேர்ந்த அந்த கடற்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில், இலங்கை நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் 3.5 கோடி ரூபாய் இன்றைக்கு அபராதம் செலுத்த வேண்டும். அபராதம் செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இதை நாங்களும் வெளிப்படுத்தணும். அதோடு அங்கே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அங்கே இருக்கிற மீனவ நண்பர்கள், மீனவ சங்கத்தைச் சேர்ந்தவர்களால் மத்திய மாநில அரசு கோரிக்கை வச்சாங்க. இன்னும் இந்த கோரிக்கை நிறைவேற்றலை. இன்றைக்கு இலங்கை அரசோடு மத்திய அரசு, மாநில அரசு தொடர்பு கொண்டு இதை நிர்பந்தப்படுத்தி நம்முடைய மீனவர்களை விடுவிக்க வேண்டும். இது முக்கியமானது. இந்த ஏழை மீனவர்கள் எப்படி போய் 3.5 கோடி கடன் கட்ட முடியும்? 3.5 கோடி எப்படி அபராதம் செலுத்த முடியும்? 3.5 கோடி இருந்து அவன் எதுக்கு மீன் பிடிக்க போகிறான்? மீன் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தான் மீன் பிடிக்க போகிறான். அது கடலில் போய் மீன் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உயிரை பணைய வைத்து தான் மீன் பிடிக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு ஒரு 3.5 கோடி அபராதம் செலுத்தினால் அது எப்படி சரியாக இருக்கும்? அபராதம் வித்தால் எப்படி சரியாக இருக்கும்? அதுதான் அந்த இருக்கிற மக்கள் கூட இதை நிறைவேற்ற தவறினால் வருகிற 9 தேதி அவர்கள் போராட்டம் அறிவித்திர சொல்லியிருக்காங்க. உண்ணாவிரத போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ நடத்துவதாக எனக்கு செய்தி வந்திருக்கின்றது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு நம்முடைய கைது செய்யப்பட்ட மீனவர்களை காப்பாற்றி விடுதலை செய்து அவருடைய படகுகளையும் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அனைத்து ஊடகங்களுக்கு பதில் வணக்கம், நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்ததை நேரலையாக பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.